இறைவனும் இறைவியும் பூலோகத்தில் பிறந்த நமக்காக நம்ம சம்பிரதாயப்படி திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் இந்த திருமணஞ்சேரி ஸ்தலம். இந்த க்ஷேத்திரம் திருமணஞ்சேரி அப்படின்னு பேர். சுவாமிக்கு கல்யாண சுந்தரர் அப்படின்னு தமிழ்லையும், வடமொழியில் உத்வாகநாதர் அப்படின்னு பேர். உத்வாகம் அப்படின்னு சொன்னால் விவாகம், விவாகம்னா கல்யாணம். தமிழில் கல்யாண சுந்தரர், வடமொழியில் உத்வாகநாதர்னு பேர். வேறு சிறப்பு வேறு யாரெல்லாம் இங்கே வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆகாதவா. முதல்ல அதுதான் எல்லாருக்கும் தெரியும், திருமணஞ்சேரி அப்படின்னா கல்யாணம் ஆகாதவர்கள் போகணும் அப்படின்னு. இங்கே அதுக்கு மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவங்க, பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள், ருதுவாகாத பெண்கள், இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஸ்தலம் இந்த திருமணஞ்சேரி ஸ்தலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஏகபக்தம் துனயனாம் ஜடாஹண்டேந்திரமண்டிதாம் கர்ணகுண்டல சோபாட்யாம் ஸ்தனபார்ஷோபிதாம் சவ்யஹஸ்தோ பலாம் தேவி வாமஹஸ்தம் ஜான்மணிம் திவ்யசிம்ஹசனாஸ்தீனாம் பார்வதீம் தாம் பஜாமியகம். இந்த க்ஷேத்திரம் திருமணஞ்சேரி அப்படின்னு பேர். சுவாமிக்கு கல்யாண சுந்தரர் அப்படின்னு தமிழ்லையும், வடமொழியில் உத்வாகநாதர் அப்படின்னு பேர். உத்வாகம் அப்படின்னு சொன்னால் விவாகம், விவாகம்னா கல்யாணம். தமிழில் கல்யாண சுந்தரர், வடமொழியில் உத்வாகநாதர்னு பேர். அம்பாளுக்கு கோகிலாம்பிகைன்னு பேர். இறைவனும் இறைவியும் பூலோகத்தில் பிறந்த நமக்காக நம்ம சம்பிரதாயப்படி திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் இந்த திருமணஞ்சேரி ஸ்தலம். சிவபெருமான் 5 அப்படிங்கிற எண்ணெய்க்கு ரொம்ப பிரீதமானவர். அவரால் படைக்கப்பட்டது பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. எம்பெருமானார் சிவபெருமான பஞ்சாக்ஷரன்னு சொல்லுவாள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓம் நமச்சிவாயா. இந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் 5 எழுத்து மந்திரம். அதே போல் சிவபெருமானுக்கு 5 கல்யாண ஸ்தலங்கள் இருக்குது. அதை பஞ்ச விவாக க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். முதல் ஸ்தலம் வேதாரண்யம், அது தேவதா விவாகம்னு பேர். இமயத்வஜன் மகள் பார்வதி தேவியை சுவாமி தேவர்கள் முறைப்படி திருமணம் செய்து கொண்டது அந்த ஸ்தலம். இமயமலையில் நடந்த கல்யாணத்தை அகத்திய பெருமானுக்கு வேதாரண்யத்தில் காட்சி கொடுத்ததுனால அது காட்சி விவாக ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்தலம் க்ஷத்ரிய விவாக ஸ்தலம், மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். இன்றைக்கும் அரசகுல தர்மப்படி அம்பிகைக்கு, மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு மதுரையினுடைய மகாராணியாக முடிசூட்டிய பின்னரே அங்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. அது 2வது ஸ்தலம். 3வது பிரத்யக்ஷ விவாக ஸ்தலம், பூலோகத்தில் பிறந்த நமக்காக நம்முடைய சம்பிரதாயப்படி திருமணம் செய்து கொண்டது இந்த திருமணஞ்சேரி ஸ்தலம். 4வது ஸ்தலம் பந்தநல்லூர்னு பேர், ஹாஸ்ய விவாக க்ஷேத்திரம். இறைவனும் இறைவியும் பூ பந்து விளையாடி திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம். இங்கே திருமணஞ்சேரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 5வது ஸ்தலம் காந்தர்வ விவாக ஸ்தலம். காதல் கல்யாணம்னு சொல்கிறோமே, அதை காந்தர்வ விவாகம்னு சொல்லுவாள். தக்ஷணது மகளான தாக்ஷாயணிய சிவபெருமானும் காதலுற்று திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் திரு வீழிமிழலை அப்படிங்கக்கூடிய ஸ்தலம்.
இது 5ம் பஞ்ச விவாக ஸ்தலங்கள். அதில் திருமணஞ்சேரி ஸ்தலம் நடுநாயகமான ஸ்தலம். பூலோகத்தில் பிறந்த நம்ம சம்பிரதாயப்படி சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டது இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. இந்த க்ஷேத்திரம் அமைவதற்கு காரணமே ரதி மன்மதன். மன்மதன் எரிந்து போன பிறகு, மன்மதன் எரிந்தது அப்படின்னு பார்த்தா கொற்கை அப்படிங்கிற க்ஷேத்திரம். அட்ட வீரட்டான ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று. திருமணஞ்சேரியிலிருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கொற்கைங்கிற க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு. மன்மதனை எரித்த பிறகு அந்த சாம்பலில் ஒரு அசுரன் அவதாரம் பண்ணி, அந்த அசுரனுக்கு பெயர் பண்டாசுரன்னு பேர். இந்த பண்டாசுரன் அழித்தது காஞ்சிபுரத்தில் காமாட்சி தேவி பாலா திரிபுர சுந்தரியாக வந்து அங்கே சம்ஹாரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் ரதிதேவி அம்பாள் இடத்துல போய் மாங்கல்ய பாக்கியம் வேணும்னு கேட்க அம்பாள் கதம்ப வனத்தில் தபஸ் பண்ணுன்னு சொல்கிறா. அதுபடி ரதிதேவி தபஸ் இருந்த ஸ்தலம் இந்த திருமணஞ்சேரி க்ஷேத்திரம். இதை கதம்பவனம்னு கூட சொல்லுவா. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய திருமணஞ்சேரி க்ஷேத்திரத்தில் சுவாமி எந்த சன்னதிக்கு போனாலும் அங்கே கல்யாண கோலத்தில் நம்ம இங்கே தரிசிக்க முடியும். அது இங்கே ஒரு தனி சிறப்பு. இந்த க்ஷேத்திரத்தில் ரதிதேவிக்கு அம்பாள் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்குறா. இந்த க்ஷேத்திரத்தினுடைய புராணம் ஆரம்பம் தேரெழுந்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். தேரெழுந்தூர் மகாத்யம் கூட அதற்கான புராணங்களுக்கான நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. இந்த தேரெழுந்தூர் க்ஷேத்திரத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சொக்கட்டானாட அது நடுவராக இருந்து பார்வதி தேவி பார்க்குறா. அந்த சொக்கட்டானில் மகாவிஷ்ணுவானவர் ஜெயிக்கிறார். அம்பாள் மனதுக்குள்ள சுவாமியை பரியாசம் பண்ண பரமேஸ்வரனானவர் அர்த்தநாதீஸ்வரர் எல்லாத்தையும் உணர்ந்த பெருமான் அம்பிகையே செரிபாதியாக உடலில் கொண்டதுனால அம்பிகையினுடைய சிந்தனையானது சுவாமிக்கு தெரிய வர பகடையை எடுத்தார். பதியை பழிக்க எண்ணியதில் நீ பசுவாக கிடவதுன்னு அம்பாளுக்கு பசு சாபம் கொடுத்தார். அம்பாள் பசுமாடாக சாபம் பெற்ற ஸ்தலம் தேரெழுந்தூர். நம்ம கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பர் பிறந்த ஊர் அது தேரெழுந்தூர் அப்படின்ற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலிருந்து ஆரம்பம். ஆமாம், அதுக்கப்புறம் பசுமாடு நின்றது, நடந்தது, பசுமாடு சிவலிங்கத்தின் மீது ஸ்பரிசம் பட்டது, சிவ பூஜை செய்தது, இதெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள். பசுவுக்கு முக்தியை கொடுத்தது திருவாவடுதுறை அப்படிங்கிற க்ஷேத்திரம். திருவாவடுதுறை ஆதீனம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த திருவாவடுதுறை க்ஷேத்திரத்தில் தான் எம்பெருமானார் சிவபெருமானே ரிஷபமாக வந்து அம்பிகை அந்த பசுவை விரட்டி இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண வச்சு பசுவுக்கு அந்த ரூபத்துக்கு முக்தியை கொடுக்குறார். பசு ரூபத்திலிருந்து வெளியில் வந்த அம்பாள் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறா அவங்க கூட கைலாயம் வரணும்னு. அப்போது பரத்வாஜ மகர்ஷிங்கக்கூடிய முனிவர் திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் குழந்தை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். அவருடைய ஆசிரமம் இருந்த இடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய குத்தாலம். அவருடைய பண்டைய பெயர் திருத்துருத்தின்னு பேர். ஆமாம், அந்த இடத்துல தான் அம்பாவுடைய ஆசிரமம் இருந்தது. சுவாமி அம்பாவுடைய விருப்பப்படி பரத்வாஜ ரிஷிக்கு அம்பிகை குழந்தையாக அவதாரம் பண்ணுறா. அம்பிகை 8 வயது வரைக்கும் பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்தில் வளர்ந்து வந்து சுவாமியை நோக்கி தபஸ் இருந்து பிறகு சுவாமிக்காக மகாவிஷ்ணு பெண் கேட்டு வந்து திருவேள்விக்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அங்கே கங்கணதாரணம்னு சொல்கிற காப்பு கட்டுறான். அந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் கௌதுகாபந்தன க்ஷேத்திரம்னு பேர். காப்பு கட்டுறோம் இல்லையா கல்யாணத்தப்போ, அந்த கல்யாணப்படி இப்போ நம்ம கல்யாணத்தன்னைக்கு கட்டுறோம். ஆனால் பண்டைய காலங்களில் நிச்சயிக்கப்பட்ட உடனே ஆண் பெண் இருவருக்கும் கையில் காப்பு கட்டி விட்டுருவாங்க. அதுபடி அந்த க்ஷேத்திரத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து கைலையம்பதியிலிருந்து வந்த பரமேஸ்வரனை பரத்வாஜ மகரிஷி எதிர்கொண்டு அழைச்சார். அது இங்கே திருமணஞ்சேரியிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எதிர்கோள் பாடின்னு பேர். இப்போ வழக்கில் மேலே திருமணஞ்சேரின்னு அந்த ஊரையும் கீழே திருமணஞ்சேரின்னு இந்த க்ஷேத்திரத்தையும் வழக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க மக்கள். அந்த க்ஷேத்திரத்தில் எதிர்கொண்டு அழைச்சி இங்கே திருமணஞ்சேரியில் சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் நம்முடைய பூலோக சம்பிரதாயப்படி திருமணம் இங்கே நடைபெற்றது. அதன் பிறகாக ரதிதேவிக்கு அம்பாள் காட்சி கொடுத்து மணக்கோலத்தில் காட்சி கொடுத்து மன்மதனுக்கு மறுபடியும் உயிர் பிச்சை இங்கே கிடைக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு சிறப்பு மங்கள ராகு. ராகு கேதுன்னு சொல்லுவோம். இரண்டும் தனித்தனியாக இருக்கும். மனித தலை பாம்பு உடல், பாம்பு தலை மனித உடலாக இருக்கும் ராகு கேது. அந்த சாபம் நிவர்த்தியாக பல கோவில்கள்லாம் பூஜை பண்ணிட்டு வர அர்த்தகாய தோஷம்னு பேர். தேவர்கள்லாம் அமிர்தம் கடைஞ்சாங்க, அதில் அமிர்தம் வந்தது, நாலகால விஷம் வந்ததுங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த வெளியில் வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மோகினி கொடுக்கும்பொழுது, மகாவிஷ்ணு கொடுக்கும்போது இந்த தூமகேது அப்படிங்கக்கூடிய இந்த அசுரனும் தேவர்கள் போல உருகொண்டு அதில் உட்காந்து அந்த அமிர்தத்தை குடிக்கிறார். அந்த அமிர்தம் சாப்பிட்டதும் சூரியனும் சந்திரனும் கவனித்து மோகினிகிட்ட சொல்ல மோகினி அந்த சுதர்சன மகாவிஷ்ணுவாக மாறி சுதர்சன சக்கரத்தால் தூமகேதுனுடைய சிரசை துண்டாக வெட்டப்படுறது. வெட்டப்பட்ட பிறகு ஆனால் தீராத சிவபக்தனாக இருந்ததுனால
சுவாமியினுடைய அனுகிரகத்தால் ராகு கேதுவாக 2 கிரகங்களாக மாறினார். அதுக்கப்புறம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும், தனக்கு தேவர்களோட தன்னையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி பல ஸ்தலங்கள்லாம் அந்த ராகு கேது பூஜை பண்ணிட்டு வந்து கடைசியாக இங்கே திருமணஞ்சேரிக்கு வந்தபொழுது கோவிலுடைய தீர்த்தம் சப்த சாகர தீர்த்தம்னு பேர். 7 கடலும் இறைவனது திருமணத்துக்கு மாலையாக வந்ததாக இங்கே புராணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணும்போது ராகு கேது தலைவேறு உடல் வேறாக இருந்தது. எழுந்துக்கும் போது ஸ்நானத்தை நீரை விட்டு வெளியில் வரும்போது முழு உருவத் திருமேனியாக வந்தார். இன்றைக்கும் பார்த்தோன்னா சிவலிங்கத்தை சுற்றி இருக்கிற பிராகாரத்தில் தேவகோஷ்டம்னு சொல்லுவாள். சுற்றுச்சுவரில் இருக்கும் விக்கிரகங்கள்லாம் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, மகாவிஷ்ணு மாதிரியான தேவர்கள்லாம் இந்த கோவிலில் பார்த்தோன்னா துர்க்கை அம்மனுக்கு பக்கத்தில் வடக்கு முகமாக குபேர திசையை பார்த்த ராகு பகவான் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்மை போலவே காட்சி கொடுப்பார். அது இங்கே மங்கள ராகுன்னு பேர், தனி சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அமாவாசை காலங்களில் இந்த ராகுவை அர்ச்சனை பண்ணி இங்கே ராகுவுக்கு நைவேத்தியம் பண்ணி நாங்கள் தரக்கூடிய பால் பாயசத்தை சாப்பிட்டு வர 3 அமாவாசைகள் வந்தால் 4வது அமாவாசைக்கு கருத்தருங்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இந்த க்ஷேத்திரத்தில். அதே போல் ஆமைக்கு ஆண் உருவம் கொடுத்த ஸ்தலம் திருமணஞ்சேரி ஸ்தலம். அம்பிகை மணக்கோலத்தில் அமர்ந்த ஸ்தலம். எப்போவுமே சிவாலயங்களில் அம்பிகை நின்ற கோலத்தில் பார்க்கலாம். இந்த திருமணஞ்சேரி, திருவாரூர், திருமீயச்சூர் இந்த 3 க்ஷேத்திரத்துலேயும் அம்பிகை அமர்ந்த கோலத்தில் தரிசிக்க முடியும். இங்கே அம்பாள் கல்யாண பொண்ணாக 2 கைகளோடு அமர்ந்த நிலையில் வெக்கப்பட்டு தலையை அம்பாள் இப்படி சாச்சுண்டு உட்காந்துருப்பாங்க மூலஸ்தானத்தில். அது ஒரு சிறப்பு. இங்கே அம்பாளுக்கு வயது 8 வயசு. நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம போய் பெரியவர்கள் இருந்தாங்க, ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டோன்னா அவங்களுக்கெல்லாம் குழந்தை திருமணம் தான். ஆமாம், அதுபடி இங்கே அம்பாளுக்கு 8 வயதில் திருமணம் நடக்கிறது. அம்பாள் இங்கே பாலா திரிபுர சுந்தரியாக இருக்கா. திருவாரூரில் கமலாம்பாள் 16 வயசு பருவ மங்கையாகவும், திருமீயச்சூங்கிற க்ஷேத்திரத்தில் லலிதாம்பிகையாக மாத்ருகா ஸ்தானம் ஒரு தாயினுடைய ஸ்தானத்திலையும் அமர்ந்த கோலத்தில் காட்சி. இந்த க்ஷேத்திரத்தில் மூலஸ்தான சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்க ரூபத்துக்கு தலையில் உச்சி குடுமி உண்டு. நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் மோதிரம் மாற்றுறது ஒரு கலாச்சாரம். அதை நாம்பளாக இடையில ஏற்படுத்தின ஒரு கலாச்சாரம். பண்டைய காலங்களில் ஆண்கள் உச்சி குடுமி போட்டுப்பாங்க. பெண்கள் நிச்சயிக்கப்பட்டதுலேருந்து உச்சி புட்டுங்க வச்சுப்பாங்க. ஆண் பெண் 2 பேருமே காலில் மெட்டி போட்டுப்பாங்க. பெண்கள் போட்டுக்க அணிகலனுக்கு பேர் மெட்டி, ஆண்கள் உருட்டுன்னு ஒரு அணிகலன்கள் காலில் போட்டுப்பாங்க. நம்முடைய தமிழகத்தில் இந்த தென்பகுதிகளில் அந்த கலாச்சாரம் இன்னமும் இருக்குது. அதே போல் இன்னொரு விசேஷம், இங்கே கல்யாண சுந்தர மூர்த்தியை பார்த்தோன்னா எல்லா க்ஷேத்திரத்துலையும் இடது பக்கத்தில் அம்பாள் இருப்பாங்க. இங்கே வலது பாகத்தில் அம்பாள் தலையை குனிஞ்சு சுவாமி பாதத்தை பார்த்துன்னு இருக்காங்க. சுவாமி நம்மளை பார்த்துன்னு இருக்கார். கம்பீரமாக சிரிச்ச முகத்தோட ஒரு கையால் அம்பாள் கையை பிடிச்சுண்டு, ஒரு கையால் அதுவும் இடது கையால் பரமேஸ்வரன் நம்பிக்கையினுடைய பாகமான இடது கையால் நமக்கு இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க. பாணிகிரகண காட்சின்னு பேர். நித்திய கல்யாண க்ஷேத்திரம் திருமணஞ்சேரி. நித்திய கல்யாண வைபவம் இங்கே நடக்கிற பூஜை மங்கள சாந்தி. நித்திய கல்யாண மூர்த்தி எங்கள் சுவாமி அம்பாள் கோகிலாம்பாள் கல்யாண சுந்தர பெருமாள். ஆமாம், இந்த கோயில் மகாத்யம் ஆரம்பிக்கும் போதே பூ கைலாசயம் அகில வனகிருதேன்னு ஆரம்பிக்கும். இந்த ஊர் கைலாயத்துக்கு சமமான ஸ்தலங்களில் திருமணஞ்சேரியும் ஒன்று. அதனால் ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், சித்த யோகம், மரண யோகம், பாட்டி முகம் இதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே எல்லா நாளும் கல்யாணம், எந்த நிமிஷமும் இங்கே கல்யாணம். இந்த க்ஷேத்திரத்தில் வேறு சிறப்பு, வேறு யாரெல்லாம் இங்கே வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆகாதவா முதல்ல, அதுதான் எல்லாருக்கும் தெரியும். திருமணஞ்சேரி அப்படின்னா கல்யாணம் ஆகாதவர்கள் போகணும் அப்படின்னு. இங்கே அதுக்கு மட்டும் கிடையாது. கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவங்க, பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள், ருதுவாகாத பெண்கள், இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஸ்தலம் இந்த திருமணஞ்சேரி ஸ்தலம். இங்கே இருக்கிற ராகு பகவான் ரொம்ப சிறப்பு. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 கோவில்கள் இருக்குது. அந்த நட்சத்திர வரிசையில் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே இந்த ராகு பகவானை அர்ச்சனை செய்து வழிபட இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இங்கே நிவர்த்தி ஆகிறது. சர்பதோஷம், கால சர்பதோஷம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே நிவர்த்தி அடைகிறது ராகு பூஜை பண்ணுறதற்காக. அம்பாள் இங்கே நித்தியமும் ஸ்ரீசக்கர தாடங்கம் சாத்தின்னு இருப்பாங்க. அம்பிகை வழிபாட்டிலேயே ஸ்ரீசக்கர வழிபாடு, மகாமேரு வழிபாடுங்கிறது ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுது. திருச்சியில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு தங்கத்தால் ஆன ஸ்ரீசக்கர தாடங்கம் அப்படிங்கிறது ஒரு தோடு வகை. ஆமாம், அதுபடி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீசக்கர தாடங்கம் சாத்தின்னு இருக்காங்க. அது ஒரு சிறப்பு.
இந்த க்ஷேத்திரத்தில் திருவிழா நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இங்கே விசேஷம். அம்பாள் இறைவன் கல்யாண சுந்தர உற்சவ திருமேனிக்கு இங்கே ஒவ்வொரு பூச நட்சத்திரம் மட்டும்தான் அபிஷேகம். மற்ற நாட்களில் அபிஷேகம் கிடையாது. நித்தியமும் மூலஸ்தான சுவாமி அம்பாள், மூலஸ்தானத்தில் இருக்கிற கோகிலாம்பாள் கல்யாண சுந்தர பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் ஹோமங்கள்லாம் நடைபெறும். ஆனால் உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வர பெருமானுக்கு ஒவ்வொரு பூச நட்சத்திரம் மட்டும்தான் நடக்கும். ஆமாம், பூச நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை ஆயிடுத்துன்னா அடுத்த பூசத்துக்கு தான் அந்த அலங்காரமே நாங்கள் மாற்றுவோம். அது இங்கே ஒரு சிறப்பு. சித்திரை மாத பூச நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாள் நமக்காக இந்த கோவிலை விட்டு வெளியில் வந்து நமக்காக கல்யாணம் பண்ணிப்பாள். அதுவும் அம்பாள் பார்த்தோம் அப்படின்னா கையை கோத்துண்டு இங்கே சுவாமியோட சேர்ந்து இருப்பாள். அந்த சித்திரை மாத பூச நட்சத்திரம் அன்றைய ஒரு தினம் மட்டும் சுவாமியை தனியாகவும் அம்பாளை தனியாகவும் நாம் தரிசிக்க முடியும். வேறு க்ஷேத்திரங்களில் வந்து இந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. இவ்வளவு சிறப்பு மிக்க க்ஷேத்திரம் திருமணஞ்சேரி ஸ்தலம். இந்த க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய சாலையில் குத்தாலம் அப்படிங்கிற ஸ்தலத்திலிருந்து அந்த ஊரிலிருந்து இங்கே திருமணஞ்சேரி 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலானது அறநிலையத்துறையினுடைய சீர்மிகு கட்டுப்பாட்டில் சிறப்பானது ஒரு முறையில் இயங்கி வருது. இங்கே அர்ச்சனை அப்படின்னு பண்ணுறச்சே 150 ரூபாய்க்கு அர்ச்சனை சீட்டுகள் வந்து நம்முடைய தேவஸ்தானத்திலேயே இங்கே வழங்கிடுறாங்க. பூஜை பொருட்கள் அனைத்தும் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இங்கே கிடையாது. பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டாலே இங்கே உள்ள சுவாமி எல்லா அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவர். அதனால தான் சுவாமிக்கு இங்கே அருள் பல்லல்நாதர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அப்பேற்பட்ட சுவாமியை நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வளமும் நலனும்னு பெறணும்னு எம்பெருமான் கோகிலாம்பிகை சமேத கல்யாண சுந்தர பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.